Hi friends, welcome to Physics Cooking. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி எல்லோரோட ஃபேவரட்டான எனக்குமே ரொம்ப பிடிச்ச பிரியாணி எப்படி செய்கிறதுங்கிறத தான் பார்க்க போகிறோம். நான் இந்த வீடியோவில் வந்து 4 ப்ரொசீஜர்ஸ் சொல்லியிருக்கேன். ஸ்டெப் பை ஸ்டெப் நீங்கள் சொல்லியிருக்கேன். அதை நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா பர்ஃபெக்டான பிரியாணி வந்துடும். இந்த வீடியோவில் நான் காட்டியிருக்கிற பிரியாணி மட்டன் பிரியாணி. இதே ப்ரொசீஜர்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி சிக்கன் பிரியாணியும் செய்யலாம். வாங்க நம்ம டிலே பண்ணாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு நான் வந்து இன்க்ரீடியன்ஸ் என்னென்ன தேவைப்படுதுன்னு சொல்கிறேன். 1 கிலோ அளவுக்கு நான் ரைஸ் எடுத்திருக்கேன். அதுக்கு 1/2 கிலோ அளவுக்கு வெங்காயம், 1/2 கிலோ அளவுக்கு தக்காளி, ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா, மல்லி, நம்ம பச்சை மிளகா ஒரு 4, இந்த சைஸில் எலுமிச்சம்பழம் 2 எடுத்திருக்கேன். 1 போதும், புளிப்பு செக் பண்ணிக்கிட்டு இன்னொன்று ஊற்றிக்குவோம். அப்புறம் 150 கிராம் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது, 150 கிராம் அளவுக்கு தயிர், 200 ml வந்து ஆயில். அது இல்லாமல் 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா. அதுக்கப்புறம் 750 கிராம் அளவுக்கு நான் மட்டன் எடுத்து அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் போட்டு வேக வச்சுருக்கேன். தேவையான அளவுக்கு சால்ட்டு, அப்புறம் 1 கிலோ அளவுக்கு 24 கேரட் வந்து பிடி அரிசின்னு சொல்லுவாங்க. பிரியாணி அரிசி கடையில் கேட்டால் கொடுப்பாங்க. அந்த அரிசியை வாங்கி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதை ஒரு 1/2 மணி நேரத்துக்கு நான் வந்து நல்லா ஊற வச்சுருக்கேன். இந்த பொருள் மட்டும்தான் நம்மளுக்கு தேவை. பிரியாணி வந்து செய்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது, ரொம்ப இன்க்ரீடியன்ஸும் கிடையாது. இதே தான் வந்து கம்மியான ஸ்டெப் 1 பார்த்துட்டோம். இப்போ ஸ்டெப் 2, ஒரு அடுப்பு பற்ற வச்சு சட்டி வச்சுக்கோங்க. 1 கிலோ அளவுக்கு ஆக்குற அளவுக்கு சட்டி நல்லா சூடானதுக்கு அப்புறம் நீங்கள் வந்து 200 ml ஆயில் எடுத்துருக்கோம்ல, அதை சேர்த்துக்கோங்க. ஆயில் நல்லா சூடானதுக்கு அப்புறம் ஆனியன் சேர்த்துக்கோங்க. நான் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எதுவும் சேர்க்கலை. நம்ம பண்ண போகிறது இன்றைக்கி வந்து மட்டன் தம் பிரியாணி தான் செய்ய போகிறோம். அதனால் வந்து நம்ம அரிசி தனியாக வேக வச்சு வடிப்போம் இல்லையா, அதில் நம்ம வந்து பட்டை, கிராம்பு, ஏலக்காய் சேர்த்துக்குவோம். வெங்காயத்தை வந்து நல்லா வதக்கணும். கொஞ்சம் பொறுமையாக, இந்த வெங்காயம் தக்காளி வதங்கிறதுக்கு தான் கொஞ்சம் லேட் ஆகும். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். கொஞ்சமாக லைட்டாக உப்பு சேர்த்துக்கிறோம். சேர்த்தாக்கா சீக்கிரமாக வதங்கிடும். உங்களுக்கு கோல்டன் ப்ரௌன் கலரில் வெங்காயம் வரணும். இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு வெங்காயம் வதங்கிடுச்சு நல்லா. இப்போ நான் எடுத்து வச்சுருக்கிற 1/2 கிலோ தக்காளியை அப்படியே நல்லா சாரை புழிஞ்சிட்டு போடுறேன். ஏன் இந்த மாதிரி போடுறேன் அப்படின்னாக்கா, உங்களுக்கு தண்ணி இருந்துச்சுன்னா சொதன்னு உங்களுக்கு வதக்கிறதுக்கு லேட் ஆகும். இந்த மாதிரி நீங்கள் போட்டிங்க அப்படின்னாக்கா சீக்கிரமாக வந்து ஆயிலில் வந்து தக்காளி வந்து வதக்கிடும். அந்த தண்ணியை நீங்கள் வேஸ்ட் பண்ண வேணாம். மட்டன்லாம் போட்டு செய்வோம் இல்லையா, அப்போ நம்ம வந்து அந்த தண்ணியை யூஸ் பண்ணிக்குவோம். இப்போ பாருங்கள், தக்காளியும் வெங்காயம் எப்படி வந்து நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போவே நான் இதில் எந்த கலரும் சேர்க்கல பாருங்கள். இப்போவே எந்த அளவுக்கு கலராக இருக்குது. இப்போ நான் 150 கிராம் அளவுக்கு இஞ்சி பூண்டு எடுத்து வச்சுருக்கேன் இல்லையா, அதை நான் இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த இஞ்சி பூண்டு, வெங்காயம், தக்காளியெல்லாம் நல்லா வதங்கி வரட்டும். நல்லா வதங்கட்டும். அடி பிடிச்சிடாத அளவுக்கு பாருங்கள். நீங்கள் லைட்டாக உங்களுக்கு நல்லா கருக விடுறதுனால இதாக இருக்கும், உங்களுக்கு கருகிற மாதிரி. அது மட்டும் இல்லாமல் பார்த்துக்கோங்க நீங்கள். இப்போ பாருங்கள், அடியில் கொஞ்சம் கூட கருகி இல்லை பாருங்கள். இப்போ 1 பிடி அளவுக்கு புதினா, 1 பிடி அளவுக்கு மல்லிக்கீரை போட்டுக்கோங்க. பச்சை மிளகாய் நான் எப்போவுமே இப்போ சேர்க்க மாட்டேன், ஏன்னா காரம் ரொம்ப இறங்கிடும். நான் பச்சை மிளகாய் எப்போ சேர்க்குறதுன்னு சொல்கிறேன். இது ஸ்டெப் நம்பர் 2. இப்போது 1 ஸ்பூன் அளவுக்கு நம்ம மிளகாத்தூள் சேர்த்துக்கிறோம். காரம் உங்களை பொறுத்து, அதிகமாக வேணும் அதிகமாக சேர்த்துக்கோங்க, இல்லை கம்மியாக தான் வேணும்னாக்கா நீங்கள் கம்மியாக சேர்த்துக்கலாம். நான் 1 ஸ்பூன் சேர்த்தேன், உங்களுக்கு கரெக்டாக இருந்துச்சு இந்த பிரியாணி காரம். அப்புறம் வந்து 150 ml வந்து தயிர் எடுத்திருக்கேன், அதை நம்ம இதில் சேர்த்துருவோம். இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கி வரட்டும். உண்மையிலேயே இதெல்லாம் போட்டு செய்கிறதுனா பிரியாணி நீங்கள் நம்ப முடியாது, ரொம்ப கம்மியான டைமில் நம்ம செஞ்சிடலாம். இப்போ பாருங்கள், மட்டன் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, வேக வச்சு அதை நம்ம சேர்த்துக்கிறோம். மட்டனில் வந்து நான் 1 தக்காளி, 1 வெங்காயம், கொஞ்சமாக இஞ்சி பூண்டு சேர்த்து ஒரு 6-7 விசில் விட்டுருக்கேன். ஏன்னா மட்டன் நம்மளுக்கு வேகாது இல்லையா, அதனால். இப்போ அதையும் சேர்த்து நல்லா அந்த மசாலாவில் பரட்டிக்கிறேன். ஒரு எலுமிச்சம்பழம் சாறு தான் எடுத்திருக்கேன். அதுவே எனக்கு கரெக்டாக இருந்துச்சு புளிப்பு. நீங்கள் பார்த்துக்கோங்க, ஏன்னா சம்டைம்ஸ் வந்து ஒரு எலுமிச்சம்பழத்தில் புளிப்பு அதிகமாக இருக்கும், சில இதில் கம்மியாக இருக்கும். நீங்கள் பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இதோ 1 ஸ்பூன் அளவுக்கு நான் கரம் மசாலா தூள் போடுறேன், பிரியாணி தூள். நீங்கள் வந்து என்ன பண்ணணும், உங்களுக்கு இந்த ரெசிபி வேணும் அப்படின்னாக்கா நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கேட்டிங்கன்னா நான் சீக்கிரமாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். கடைசி ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ண போகிறோம், பச்சை மிளகாவை சேர்த்து நல்லா ஒரு பரட்டி விட்டுற போகிறோம். பரட்டி லைட்டாக கொஞ்சம் நேரம். இந்த ஸ்டேஜில் வந்து நான் எடுத்து வச்சுருக்கிற தண்ணியெல்லாம் அதில் ஊற்றி மசாலா ரெடி பண்ணிட்டேன். இப்போ ஸ்டெப் நம்பர்
3. இதில் வந்து நம்ம 1 கிலோ அளவுக்கு அரிசி எடுத்திருக்கோம் இல்லையா, அதுக்கு நான் 3 லிட்டர் அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேன். 2 பட்டை, 4 ஏலக்காய், 4 லவங்கம், சின்னதாக ஒரு அன்னாசி பூ, அதில் ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டு கொதிக்க வைக்கிறேன். இப்போ எப்படின்னா நம்ம தம் கொடுக்குற மாதிரி இருந்துச்சுன்னா அதுலேயே தண்ணி ஊற்றி தான் 1க்கு 1. இப்போ நம்ம வடிக்க போகிறதுனால இது 1க்கு 3 எடுத்துக்கோங்க தண்ணி. இப்போ வந்து அரிசியை வந்து நம்ம கொதிக்கிற அந்த தண்ணியில் போட போகிறோம், ஏன்னா வேகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப வெந்துடக்கூடாது, ஒரு 3/4 பதம் வெந்தால் போதும். பாக்கி இருக்கிற 1/2 பதம் வந்து உங்களுக்கு அந்த மசாலாவில் தம் கொடுக்கும்போது நம்மளுக்கு வெந்துடும். பாருங்கள், இப்போ நல்லா கொதிக்குது. ஓரளவுக்கு 3/4 பதத்துக்கு இது பாருங்கள் வந்துருச்சு. இதை நான் வடித்து எடுத்துக்கிட்டேன், தனியாக ஃபில்டர் பண்ணியாச்சு. ஸ்டெப் நம்பர் 4. இப்போ வடித்து தனியாக இப்போ எடுத்து வச்சுருக்கிறோம் ரைஸு. இதையும் அந்த மசாலாவையும் நம்ம ஒன்றோட ஒன்று மேலே லேயர் கொடுத்து நம்ம தம் போட போகிறோம். இப்போ பாருங்கள், இங்கே மசாலா ரெடியாக இருக்கா. இப்போ இந்த மசாலாவை நம்ம ஒரு சின்ன பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறோம். தேவையான அளவுக்கு கொஞ்சோண்டு சட்டியில் வச்சு, எல்லாமே நீங்கள் எடுத்துக்க வேணாம். நான் வேணும்னா நீங்கள் எல்லாமே எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு ரைஸ் அப்புறம் மசாலா போடலாம். நான் அதே சட்டியில் முக்கால்வாசி அளவுக்கு பாதிவாசி அளவுக்கு எடுத்துகிட்டு பாதி வந்து உங்களுக்கு மசாலா இதிலே இருக்குது. இப்போ நம்ம வடித்து வச்சுருக்கோம் இல்லையா ரைஸ், அது வந்து லேயர்ஸாக ஒன்று மேலே ஒன்று அப்படியே போடுறேன். நான் போடும்போது கொஞ்சம் கவனமாக போடுங்க, யாராச்சும் பக்கத்தில் ஹெல்ப்புக்கு வச்சுக்கிட்டு போடுங்க. இந்த இதுதான் உங்களுக்கு கொஞ்சம் வந்து கஷ்டமாக தெரியும், பட் ஆனால் நம்ம ஈஸியாக செஞ்சிடலாம். ரொம்ப இது தண்ணி மெஷர்மெண்ட்லாம் சொன்ன அளவுக்கு நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஒரு படி அப்படின்னா ஒரு படின்னு வச்சுக்கோங்க. 1 கிலோனா லிட்டர் படியில் ஒரு படி வரும். அதில் வந்து 3 படி அளவுக்கு தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், ஒரு லேயர் போட்டாச்சு. அது மேலே கொஞ்சம் புதினாவும் மல்லிக்கீரையும் தூவி விட்டுட்டு பாக்கி இருக்க மசாலாவையும் நான் அது மேலே போட்டுட்டு செகண்ட் லேயர்லேயே நான் மேலே வந்து அரிசி ரைஸ் போட்டுட்டு தம் கொடுக்க போகிறேன். தம் கொடுத்துட்டு பார்க்கலாம், எப்படி ரைஸ் மேலே போட்டுட்டு காட்டுறேன் பாருங்கள். நல்லா அந்த மசாலா வந்து எல்லா இடத்துலையும் பரப்பி விட்டுட்டு ரைஸ் மேலே போட்டுட்டேன். இப்போ பாக்கி இருக்கிற மல்லித்தலையையும் புதினா தலையும் அது மேலே போட்டுட்டு இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு கொஞ்சோன்னு கேசரி கலர் வேணுன்னா போட்டுக்கோங்க. எனக்கு வீடியோவில் இதுவே நல்லா இருக்கும், வீடியோ பர்பஸ்க்காக கொஞ்சமாக நான் போடுறேன். நீங்கள் வேணும்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா ஒரு தாம்பூலத்தை போட்டு மூடிட்டு அது மேலே ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு ஹெவியாக தம்முக்கு கொடுக்குறோம். இதை வந்து ஒரு 15 மினிட்ஸ் நீங்கள் அப்படியே எதுவும் பண்ணாமல் விட்டுடுங்க. 15 மினிட்ஸ் கழித்து பார்ப்போம் எப்படி இருக்குது பிரியாணின்னு சொல்லிட்டு. இப்போ 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நான் எடுத்து காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு பிரியாணி எப்படி இருக்குன்னு. அப்பா திறந்த உடனே சரியான ஸ்மெல்லு, சூப்பராக இருந்துச்சு பிரியாணி, பார்க்கவே அப்படி கலர்ஃபுல்லாக. இப்போ நம்ம பரட்டி விடணும், கீழேருந்து மேலே வரைக்கும் பரட்டி விடணும். ரொம்ப போட்டு உடைக்கிற அளவுக்கு பரட்டக்கூடாது. அந்த ஆவிலேயே அது வந்து நல்லா புழுங்கிடும். நீங்கள் எக்ஸ்ட்ரா தண்ணிலாம் அந்த மசாலா நீங்கள் சேர்க்க வேணாம். முக்கால்வாசி அளவுக்கு நீங்கள் ரைஸை வந்து அந்த தண்ணியிலே வேக வச்சுக்கிட்டிங்கன்னா போதும். இப்போ அங்கே பர்ஃபெக்டான பிரியாணி எப்படி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பார்த்தீங்களா. பார்க்கவே எப்படி இருக்குது பாருங்கள். இன்க்ரீடியன்ஸும் நம்ம நினைப்போம் பிரியாணிக்கு வந்து ரொம்ப வேலை இல்லை, ரொம்ப சிம்பிளான வேலை தாங்க பிரியாணி. பாருங்கள், இப்போ திருப்பி நான் பரட்டிட்டு மூடி இன்னும் ஒரு 5 நிமிஷம் நான் அப்படியே வைக்க போகிறேன். 5 நிமிஷம் கழித்து காட்டுறேன் பாருங்கள். இப்போ பாருங்கள் 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ திறந்து காட்டுறேன். எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா. செம்மையாக இருக்குங்க பிரியாணி. உண்மையிலே நம்புங்க, ரொம்ப டேஸ்ட்டு. கண்டிப்பாக நீங்கள் வந்து நம்ம இதில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சு பிரியாணின்னு சொல்லிட்டு. இப்போ நான் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு அதை சர்வ் பண்ணுறேன் பாருங்கள். பிரியாணி எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் சொன்ன ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். ரொம்ப சூப்பரான பிரியாணி, ரொம்ப ஈஸியாகவே செஞ்சிடலாம். யார் வீட்டுக்கும் போய் என்ன செஞ்சீங்க என்ன ரகசியம்லாம் நீங்கள் கேட்க தேவையில்லை. வீட்லேயே நீங்களே செஞ்சீங்கன்னா பாய் வீட்டு பிரியாணி ரொம்ப சூப்பராக நீங்களே செஞ்சிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர், கமெண்ட் கண்டிப்பாக பண்ணிவிடுங்க. மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோவில் நான் வந்து டால்ச்சாவோட இதுவும் வச்சுருக்கேன். உங்களுக்கு தால்ச்சா வந்து பெரிய அளவில் நான் செஞ்சுருக்கேன். கம்மியான அளவுக்கு உங்களுக்கு வேணும் அப்படின்னாக்கா டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நான் உங்களுக்கு வந்து அது செய்கிறதுக்கு முயற்சி பண்ணுறேன். until then bye bye friends.